வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு பெத்த சைஸ் வீடியோ. காலையில் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சு முடிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு ஜிம்மு போக போறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். ஆனால் நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கப்புறம் தான் தோணும், பேசாம கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குன்னு தோணுது. இந்த மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு டயக்ராம் மட்டும் மண்டையில் ஏற்றிட்டு அமைதியாக திரும்பவும் படுத்துட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம பக்கத்து ரூம் ப்ரோ. அப்படியே அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு காலேஜுக்கு செதறிட்டேன். ஃபுல் கான்ஃபிடென்ஸில் எக்ஸாம் அளவில் பூந்த விடிய காலம் எழுந்தி படிச்சதுனால எக்ஸாம் அளவு போய் தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் எழுந்திரிச்சு எக்ஸாமில் எழுதி பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். அப்படியே அந்த கொஸ்டின் பேப்பரில் ராக்கெட்டை செஞ்சு பறக்க விட்டேன். அந்த ராக்கெட் நல்லா பறந்துச்சுன்னா நான் பாஸ் ஆயிடும்னு அர்த்தம். ரைட்டு, பாதி வழியில் ராக்கெட்டு கவுந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் காலேஜில் நான் ஆஃப் டே வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஆஃப் டேல கிளம்புனதால வண்டி இல்லை. ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு வண்டியில் ஏறி வந்தேன். அவர் காதுக்கு இனிமையான பாட்டெல்லாம் போட்டு என்னை சேஃபாக கொண்டு வந்து இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டேன். அவருக்கு ஒரு நன்றியும் டாட்டா பாபையும் போட்டு நடந்து வந்து வர வழியில் ஒரு அழகான பூ ஒன்று கண்ணில் பிடிச்சி பிரித்து என் பேக்குக்கு வச்சு விட்டேன். நல்லா இருக்கா? அப்படியே அடிக்கிற மொட்டை வெயில்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த பழக்கடை என் கண்ணில் மாட்டுச்சு. அங்கேருந்து ஒரு 1/4 கிலோ கிரேப்ஸ் வாங்கிட்டு ரூமுக்கு வந்தா நம்ம ப்ரோக்கு ஏதோ ஒரு பார்சல் ஒன்று வந்துருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு உடம்பு முடியாதால அமைதியாக படுத்து அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கையில் கிடைச்ச சொக்காவை எடுத்து மாட்டிக்கின்னு அப்படியே துண்டை தூக்கி தோல் மேலே போட்டு ஒரு வீர நடையோட ஜிம்முக்கு கிளம்பி 4:45 வெயில் புழக்கத்து மட்டும் நிற்கவே இல்லை. ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்து எப்பயும் போல வார்ம் அப் பண்ணிட்டு கீழே போனால் அழகான சூரிய ஒளி. அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கேமராங்களை தப்பு வச்சு இப்படி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கரெக்டாக வீடியோ எடுக்கிறன்ற பேரில் இப்படி எடுத்து வச்சிருக்கேன். சூரியன் முத்தமிட்ட தருணம். அப்புறம் என்ன எப்பவும் போல பக்காவாக ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப சீக்கிரமாகவே ஜிம்மை விட்டு கிளம்பிட்டேன். ஜிம்மில் இருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க பார்த்தா நம்ம நண்பர்கள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட என்ன கதைன்னு கேட்டால் ஃப்ரெண்டோட லேப்டாப் தொலைஞ்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. அதில் ஒருத்த மட்டும் மார்க்கெட்டை சுற்றி பார்க்கணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனை கூட்டின்னு வந்து மார்க்கெட்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அதுக்குள்ளே அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வழி அமுச்சு விட்டு ரூமுக்கு வர்றதுக்கு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. 8:30க்கு மேலே பொறுமையாக வீடியோவில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு படுத்துட்டேன். அவ்வளோதான். பாப்பா.